எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு பிடிச்ச ட்ரேடிங் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஈக்விட்டி தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா ஈக்விட்டி ட்ரேடிங்கில் எப்பவுமே ரிலாக்ஸாக நல்ல ஃப்ரீனஸாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர், கமாடிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதில் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு பிடிச்ச ட்ரேடிங் அப்படின்னா அதை ஈக்விட்டி தான் சொல்வேன். இருந்தாலும் நான் எதுக்காக இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை அப்டேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் தான் கேட்குறாங்க. இதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது 1000 ரூபா ப்ராஃபிட் வருதுனாக்கா அது வந்து 1%. அதே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 5000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு 500 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் 10%. ஸோ பர்சன்ட் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு ரிஸ்க் அதிக அளவில் இருக்க தான் செய்யுது. இந்த ரிஸ்க்கை நம்ம மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் வந்து பெரிய அளவில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரே டைமில் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படி நான் பிஸ்னஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாம் நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு 100% தெரிஞ்சாலும் அது 50% தான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். மீதி இருக்கிற 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மோட மைண்ட் செட்டு, நம்மோட டிசிப்ளைன், நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அடுத்தபடியாக பார்க்கணும்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 100% மார்க்கெட்டில் சக்ஸஸை கொடுக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த ஒரு டைமிலும் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம எந்த ஒரு டைம்லையும் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்து இமிடியேட்டாக இந்த ப்ரைஸில் பையோ செல்லோ பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு கேல்குலேஷன் இருக்குது. இது மார்க்கெட்டோட ட்ரெண்டு, பை ட்ரெண்டா இல்லை செல் ட்ரெண்டா, இதை கால் ஆப்ஷன் போகணுமா புட் ஆப்ஷன் போகணுமா, எந்த ப்ரைஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு டைம்லையும் நம்ம என்ட்ரு ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியும். இந்த ட்ரேடிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நமக்கு 5000 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த கான்செப்டில் தான் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, இதோட என்ட்ரி டீட்டெயில் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4723 ரூபாய் 75 காசு. இன்னையோட ரிஸ்க் 0. இன்னைக்கு ரிஸ்கே கிடையாது. இன்னையோட ரிவார்டு அப்படின்னும் போது 1543 ரூபாய் 75 காசு. ஸோ இதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய என்ட்ரி. இதில் என்ன நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு 42,800 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நாம் பார்த்துட்டு இருந்த கான்செப்ட் வேறு. ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரேட் பண்ணியிருக்கேன். எந்த டைமில் வேணாலும் என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆகிட்டு ஒரு மினிமம் ஒரு 500 ஆச்சும் ஒரு நாளைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் எடுத்திருக்கேன். ஓகே, எந்த ரேட்டில் என்ட்ரு ஆயிருக்கேன் பாருங்கள். 42,800 கால் ஆப்ஷன் ஒரு லாட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 188 ரூபா 95 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். 188 ரூபா 95 காசுக்கு பை பண்ண பிறகு எவ்வளோ போயிருக்கு பாருங்க. 250 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. நான் ஸ்கொயர் அப் பண்ண ரேட்டு 210 ரூபா. இன்னைக்கு ஒரு 526 ரூபா 25 காசு ப்ராஃபிட் வந்திருக்கு. இது போல நம்மளால ரெகுலரா ப்ராஃபிட் பண்ண முடியும். சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக ப்ராஃபிட்டில் புக் பண்ணும்போது மந்த்லி எண்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கும். நான் எதுக்காக 42,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், எதுக்காக 188 ரூபா 95 காசுக்கு என்ட்ரு ஆயிருக்கேன், எதுக்காக 210 எக்ஸிட் ஆயிருக்கேன், இது போல் பல விஷயங்கள் February 1 உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். புதுசாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நெக்ஸ்ட் மந்த் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 hour ப்ரோக்ராமு. எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் 1 hour ப்ரோக்ராம் இருக்கும். அதுவும் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். இதில் வந்து புதுசாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கிடையாது, ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க, ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நல்ல ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, அப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அமௌண்ட்டை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு ஸ்டாக் நம்ம எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி டார்கெட் வைக்கிறது, இது போல பல விஷயங்கள் நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட இந்த வாரம் கம்ப்ளீட் ஆகுது. தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரேடிங் எடுத்திருக்கேன்.
லாஸ்ட் இந்த 4 நாளுமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரேடிங் இருந்தாலும் டோட்டலாக இந்த 5 நாளுமே ப்ராஃபிட்ல தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000. டோட்டலாக இந்த வாரத்தோட ப்ராஃபிட் 6433 ரூபா 25 காசு. இந்த வாரம் இந்த 5 நாளுமே ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்கேன். அதே போல போன வாரமும் 5 நாள் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்ல தான் புக் பண்ணியிருக்கேன். இன்னையோட மார்க்கெட்ல ஒரு நாள் ஒரே ஸ்டாக், 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்ட்ல என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இன்னையோட ஒன் ஸ்டாக் இந்த கான்செப்ட்ல காஃப்ரோச் இந்த ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல 510 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது 1 lakh வேல்யூ. இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 0.5% லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல காஃப்ரோச் 510 ரூபாய் லாஸ், பேடிஎம் 700 ரூபாய் லாஸ், மேசுடாக் 200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. எல்டிடிஎஸ்ல 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலா இந்த 4 ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு 410 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இதுவும் 1 lakh வேல்யூ. ஸோ டோட்டலா ஒரு 0.5% கிட்ட லாஸ் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் 300 ரூபாய் லாஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் 500 ரூபாய் லாஸ், ஹெச்டிஎஃப்சி 300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஏசியன் பெயிண்ட்ல 500 ரூபாய் ப்ராஃபிட், இந்துஸ்தான் யூனிலிவர்ல 800 ரூபாய் ப்ராஃபிட். டோட்டலா 6 ஸ்டாக்ல இந்த 5 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் இதுல 200 ரூபாய். நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய ஸ்டாக்ல இன்னியோட கோல்டன் ஸ்டாக் இதுதான் எல்டிடிஎஸ். அதோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்க 0.15%, 0.25%க்கும் கம்மியான ரிஸ்க் ரேஷியோ. ரிவார்டுன்னும் போது 1.80, 1.25%க்கு மேல இன்னைக்கு ரிவார்டு. இந்த கான்செப்ட்ல நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் எல்டிடிஎஸ் இது 50,000 ரூபாய் வேல்யூ. இன்னியோட ப்ராஃபிட் 472 ரூபாய் 50 காசு. இதுல ஒரு 1% இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஃபைனலா இன்னியோட ட்ரேடிங்ல டோட்டல் என்எஸ்சில டாப் பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் யாரு அப்படின்றத பார்த்தேன். டோட்டல் என்எஸ்சில டாப் வேல்யூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான் காஃப்ரோச், மேஸ்டாக், பேடிஎம். இந்த 3 ஸ்டாக்கு. டாப் வால்யூம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான் காஃப்ரோச். இன்ஜினியர்ஸ் இந்தியா, பெல் இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு வால்யூம்ல டாப் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோங்க. இன்னியோட ட்ரேடிங் மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட ட்ரேடிங் ரொம்ப நல்லபடியா இருந்தது. குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லாம கோல்டன் ஸ்டாக் இந்த 2 கான்செப்ட்டுமே பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூவா நமக்கு 2 வாரமா ப்ராஃபிட்ல தான் புக் ஆயிட்டு வருது. ஸோ அடுத்த வாரமும் அதே போல கண்டினியூவா ப்ராஃபிட்ல புக் பண்ண முடியுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. திங்கட்கிழமை பார்க்கலாம். பாய்.